ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கங்கே நடந்தது, ஸோ அப்பப்போ நடந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள், நிறைய வந்து சர்ப்ரைசஸ் அதெல்லாம் கலந்த ஒரு வீடியோவாக இருக்கும் அது. ஸோ நிறைய பேர் என்னோடய வெயிட் லாஸ் பற்றி கேட்குறீங்க. நான் டயட்டில் இருக்கேன். ஏன் டயட்டில் இருக்கேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் டக்குன்னு வெயிட் போட்டுற உடம்பு. அதனால் நான் என்னை அப்படியே கண்ட்ரோலாகவே நான் வச்சுப்பேன். அதனால் எப்பயுமே அந்த ஃபுட் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ நான் இது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஆம்லா ஜூஸ் இது வந்து ஒரு 1 வீக்குக்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஆம்லா, அப்புறம் ஜிஞ்சர், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அப்படியே ராவாக போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஸோ இதை அப்படியே குடிக்க மாட்டேன். காலையில் வந்து வெறும் வயிற்றில் எடுத்துப்பேன். இது கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் வெந்நீர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் என்னோடய ஸ்கூல் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு, லஞ்ச் பேக்லாம் முடிச்சுட்டு ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா குடிப்பேன். இல்லாட்டி காலையிலே பசிச்சுது அப்படின்னா காலையிலே இதை குடிச்சிட்டு தான் நான் கீழே இறங்குவேன். பட் ஃபஸ்ட்டு குடிக்கும்போது கொஞ்சம் பிடிக்காது, ரொம்ப புளிக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் செட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தான் இது வந்து குடித்தேன். பசி இல்லை அவ்வளோவா. வார்மாக ஏதாவது ஒரு வாட்டர், ஒரு நாளும் ஒன்று வெந்தய தண்ணி, அப்புறம் வந்து சோம்பு தண்ணி, ஜீரா தண்ணி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இப்போ தோசை, இட்லி எல்லாமே நான் எடுத்துப்பேன். ஸோ இது தான் சாப்பிடுவேன், இது தான் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. ரைஸ் கூட எடுத்துப்பேன். அது எல்லாமே அளவு தான். இப்போ தோசை அப்படின்னா ஒரு தோசை. எனக்கு வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கேரட், அப்புறம் மேலே வந்து அந்த மிளகாப்பொடி, இட்லி மிளகாப்பொடி, ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து தூவி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். ஸோ இதை அப்படியே வந்து நான் சாப்பிடுவேன். கொஞ்சம் தயிர் தொட்டு சாப்பிடுவேன். எனக்கு பிடிக்கும் தயிர் தொட்டு சாப்பிட்டா. வெயிட் லாஸில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஹெல்தி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாப்பிடாம மட்டும் இருக்கவே கூடாது. சாப்பிடாமல் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய சைட் எஃபெக்ட் வரும். இன்றைக்குமே அந்த தப்பு பண்ணவே மாட்டேன். எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். பசிக்குதோ பசிக்கலையோ அந்த நேரத்துக்கு சாப்பிட்ருவேன். இப்போ ஒரு தோசை சாப்பிட்டுட்டு ஒரு மிட் மார்னிங்கில் இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் எடுத்துப்பேன். ஜூஸ் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட், அதுக்கப்புறம் கேரட், ஆப்பிள், ஏபிசி ஜூஸ் வந்து போட்டு வச்சுப்பேன். இதுவும் வந்து நான் கொஞ்சம் பல்காக அரைச்சி வச்சுப்பேன். டெய்லியுமே வந்து எனக்கு ஒரு சில நேரம் போட முடியாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிப்பேன். இல்லை டெய்லி கண்டினியூஸாக ஒரு 2 days அந்த மாதிரி எடுத்துப்பேன். இதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகிறது கம்ப்ளீட்டாக தெரியும். நம்ம லேடிஸ்க்கு ஒரு 30+, 35+ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணுங்க. நிறைய வந்து நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். கால் வலிக்கும், ஒரு சில பேருக்கு இந்த கை நகமெல்லாம் வந்து வலிக்கும், அதுக்கப்புறமா பல்லு வலிக்கும் எது சாப்பிட்டாலும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் நமக்கு சரியாயிடும். அதுக்கப்புறமா ஹேர் கேருக்கு நான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறது இந்த சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ், அப்புறம் வெள்ளை எள்ளு, செஸ்மி சீட்ஸ், இது எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சமாக நெய் விட்டு அப்படியே ராவாக வறுத்துப்பேன். வறுத்துட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணி பால்லையோ இல்லை ஒரு ஸ்பூன் அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னா ஏதாவது வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு கொஞ்சம் மில்க் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஃப்ளாக்ஸ் சீட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஷைனிங் கொடுக்கும் ஹேருக்கு. பம்கின், சன்ஃப்ளவர் சீட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஒரு பவர் பேக்காக இருக்கும் நமக்கு. இது ஹெல்தி ஃபேட் இருக்குது, நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, எசென்ஷியல் மினரல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம மஸ்ட்டு ஃபுட்டில் நம்ம எடுத்துக்கணும் இது. ஸோ இது எந்த பேஸில் வேணால் எடுத்துக்கலாம். சியா சீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சியா சீட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ஊற போட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி கூட காலையில் சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது வந்து சாண்ட்விச், வெஜ்ஜீஸில் மிக்ஸ் பண்ணி. ஸோ அதுக்கப்புறமா முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, புது ஃப்ரிட்ஜ் மாற்றிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக நான் மாற்றினேன். ஒரு 10 வருஷம் கிட்ட ஒரே ஃப்ரிட்ஜ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். வெல்பூல் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு வந்து அது பத்தலை, கொஞ்சம் கெப்பாசிட்டி பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சாம்சங்கில் எடுத்திருக்கேன். டபுள் டோர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பசங்க இருக்காங்க, அப்பப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க, இல்லாட்டி நம்ம ஏதாவது இந்த மாதிரி பொடியெலாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவே பெருசாக இருந்தது. அது அந்த வெஜிடபிள் ட்ரேலாம் உங்களுக்கு வைக்கிறதுக்கு நிறைய தாராளமாக இருக்கும். ஸோ கீழே வந்து எனக்கு கடை இருக்குது, அதனால கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுப்பேன்.
ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 301 லிட்டர்ஸ், அதனால் நமக்கு நல்ல பெருசாகவே இருக்கும். ஆனால் சைடில் இருக்கிற ட்ரே பார்த்திங்கன்னா 3 தான் இருக்குது. அதுக்கப்புறமா மேலே 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது கன்வெர்ட்டபிள் தான். நம்ம ஃப்ரீசர் வேணாம் அப்படின்னா அதையும் வந்து ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 10 இயர்ஸ் வாரண்ட்டி எல்லா ஃப்ரிட்ஜுக்குமே கொடுக்கறது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சரவணா ஸ்டோர்ஸில் போய் டச் அண்ட் ஃபீல் பண்ணி தான் வாங்கினேன். எனக்கு வந்து ஆன்லைனில் வாங்குறதுல இஷ்டம் இல்லை. ஏன்னா அது வரும்போது எப்படி வருமோ நமக்கு தெரியாது, திரும்ப ரிட்டன் போடுற மாதிரி இருக்கும். பிரிச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு தலைவலி ஆகிடும். அதனால நான் சரவணா ஸ்டோர்ஸில் போய் பார்த்து தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணதே லாவண்யா தான். கரெக்டாக வந்துட்டா. நான் சொன்னேன் காலையிலே வந்துருச்சு, சரி அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லாவண்யா தான் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஓப்பனிங் செரிமனி அவள் தான் பண்ணி வச்சுட்டு போனாள். ஸோ வந்த உடனே நான் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஸோ ரொம்ப கலர்ஸ்லாம் போல் இந்த கலர் நல்லாயிருக்கும். ஏற்கனவே பழைய ஃப்ரிட்ஜு உள்ளதும் இதே கலர் தான். ஸோ இதில் உங்களுக்கு நான் எல்லாமே காமிச்சிடுறேன். எவ்வளோ கெப்பாசிட்டி, எவ்வளோ லிட்டர்ஸு எல்லாமே இதில் இருக்குது. என்ன மாடல் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. 5 ஸ்டார் ரேட்டிங்கோட. இது இப்போ நியூ மாடல்னு சொன்னாங்க, சரின்னு டக்குன்னு எடுத்தாச்சு. ஸோ இதில் என்ன ஒன்று அப்படின்னா கொஞ்சம் கீழே குனிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. பழைய ஃப்ரிட்ஜில் நம்ம அப்படியே நின்றுட்டே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று தான். ஸோ ஈசரில் அந்த ஐஸ் ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. அதை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அடியில் ஒரு ட்ரே இருக்குது. இது நான் ரொம்பவே யூஸ் பண்ணுவேன். மெயினாக மாவு அரைக்கும் போது நம்ம உளுந்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு சில நேரம் மறந்துடுவேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் உளுந்து ஊற போட்டுட்டு. ஒரு வேளை நான் மறந்துட்டேன் அப்படின்னா அந்த ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிளோட பாக்ஸும் நல்ல பெருசாக தான் இருந்துச்சு. நிறைய வெஜிடபிள் நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ ஃப்ரிட்ஜோட கதை முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்னென்னா ரீசெண்டாக நிக்கிலோட பர்த்டே முடிஞ்சது. அது நாங்கள் வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவனே இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தா, அதுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எங்களுக்கு பர்த்டேனாலும் சரி, பசங்களுக்குனாலும் சரி, எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரினாலும் சரி, மறக்காமல் தேதி வாரிய ஞாபகம் வச்சு எல்லாருமே விஷ் பண்ணுவீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே. ஸோ அங்கே இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது, போர்ட் கேம் இருந்தது. ஏன்னா போர்ட் கேம்காக தான் நாங்கள் போனதே. ஸோ அந்த இடம் பேரே போர்ட் கேம் தான். பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே விளையாடுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த பசில் மித்துன் ஃபுல்லாக முடிச்சிட்டான். பெரிய பசில். எல்லாருமே அவனை ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க. ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் இல்லையா. இது மித்துனுக்கும் சரி தக்ஷுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிரணவும் தக்ஷுவும் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் மித்துன் கம்ப்ளீட்டாக லாஸ்ட்டாக எல்லாமே முடிச்சிட்டான். பசங்களுக்கு இந்த மாதிரி பசில்லாம் வாங்கி கொடுக்கலாம். எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. ஒரே பெருமையாயிடுச்சு மித்துனுக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய பசிலை சூப்பராக எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சிட்டானே அப்படின்ட்டு. தனியாக பர்த்டே பார்ட்டி அப்படின்னு நாங்கள் போடலை. ஏன்னா பெருசாக எதுவும் எடுக்கலை. ஏன்னா அங்கங்கே பசங்கள்லாம் இருப்பாங்க, எல்லாரையும் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எடுக்கலை. ஆனால் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் நான் இதில் ஆட் பண்ணுறேன். வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இப்போ பசங்க அந்த டீன் குரூப்புக்குள்ளே போகிறாங்க இல்லையா, அதனால் வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை பசங்களுக்கு இருக்குது. அவங்க கூட படிக்கிற பசங்களை கூப்பிட்டு சும்மா ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அங்கேயே நமக்கு ஃபுட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அதுதான் கணக்கு. இது அண்ணா நகரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.